ஓகே, இன்னைக்கு HTML பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ HTML எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பெரும்பாலான எல்லா வெப்சைட்ஸுமே அதுக்கான அடித்தளம் வந்து HTML தான். நீங்கள் ஃபோனில் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு google.com போனாலும், facebook.com போனாலும், இன்ஸ்டாகிராமோ எந்த ஒரு வெப்சைட் போனாலும் அது சிம்பிளான வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான வெப்சைட்டாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட வெப்சைட்டாக இருந்தாலும் வெப்சைட் அப்படின்னா அதோட அடித்தளம் வந்து HTML. ஸோ நம்ம லாங் டேர்மில் வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்றது கற்றுக்க போகிறதுனால ஸோ அதோட பில்டிங் பிளாக்கான HTML ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போகிறோம். HTML வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பேசிக்காக ஒரு ஆல்ஃபபெட் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஸோ HTML என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டோட HTML டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ அதுக்குள்ளே HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். HTML எலிமெண்ட்ஸ்னால் என்னது, அதில் டேக்ஸ்னால் என்னது, அட்ரிபியூட்ஸ்னால் என்னது, அப்புறம் ஹெட்டிங் டேக்ஸ், H1 to H6, பேராகிராஃப், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, ஹைலைட். ஸோ பேசிக்காக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது படித்தோம் இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண என்னெல்லாம் பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சேம் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து HTML எப்படி பண்ணுறாங்க, ஹெட்டிங்ஸு, பேராகிராஃபு, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து HTML வச்சு எப்படி பார்க்குறது, எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம்.